நீங்க ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா இந்த ட்ரூத்தை புரிஞ்சுதான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுல 6 கம்பெனி தான் ப்ராஃபிட்டபிளா இருக்கும், 4 கம்பெனி லாஸ் ஆகும். அதுல 2 கம்பெனி நம்ம வாங்கின விலையில அப்படியே நின்றுட்டு இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல இன்னும் 2 கம்பெனி திவாலாயிரும், ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அன்லிஸ்டே பண்ணிடுவாங்க. அந்த 6 கம்பெனில ஒரே ஒரு கம்பெனி மட்டும் நம்ம மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ விட 10 மடங்கு அதிகமா போயிருக்கும். அந்த ஒரு கம்பெனி தான் நம்மளோட லைஃபே மாத்திர கம்பெனியா இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கோட ரியாலிட்டி. நிறைய பேருக்கு இதான் நடந்திருக்கு. எல்லா இன்வெஸ்டரும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த வியூல தான் பாக்குறாங்க. ஸோ இன்வெஸ்டிங் வரும்போது அது பிசினஸா பார்க்கணும். நம்ம ஒரு 10 டைப் ஆஃப் செக்டார்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதுல 6 பிசினஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா போகும், 4 பிசினஸ் லாஸ் ஆகும். இதே வியூல தான் இன்வெஸ்டிங்கே பார்க்கணும். பிகாஸ் வி ஆர் த ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் தட் பிசினஸ். ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் வரும்போது பிசினஸா பாருங்க. லாங் டேர்ம் விஷயம் அந்த கம்பெனி என்ன ஆகும், எப்படி போகுன்றத ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. இதை பத்தியான தெளிவான விளக்கங்களை ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரிவ்யூ வேணுன்றதை கமெண்ட்ல தெரியப்படுங்க. கண்டிப்பா நிறைய லைக்ஸ் வர கம்பெனி பத்தி நெக்ஸ்ட் வீடியோல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் வரும்போது அது பிசினஸா பார்க்கணும். இதான் தெரியப்படுத்துறேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியா புரிஞ்சு பண்ணும்போது மட்டுமே